ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். என்னுடைய கார்டனில் மல்லி செடிகளை நான் எப்படி கட்டிங் மூலம் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது ராமேஸ்வரம் மல்லி. ராமேஸ்வரம் மல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய பூக்களாக வரும், நல்ல மொட்டுகள் பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதோட வாசமும் நல்ல 1 இயர் மெச்சூர்ட் பிளான்ட்டாக எடுத்திங்கன்னா கட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த நுனி பகுதியிலேருந்து 6 கணு வர மாதிரி வந்து எண்ணிக்கணும், இல்லைனா 3 கணு வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை ஒரு 1/2 hour வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு இது மண்கலவையில் வந்துட்டு நடவு பண்ணிடலாம். இதுக்கு வந்து அதிகப்படியாக நான் கொக்கோ பீட் இருக்க மாதிரி நான் வந்து மண்கலவை வந்து எடுத்திருக்கேன். அதில் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே வந்து ஊனி வச்சிடணும். தண்ணி கொடுத்துட்டு 1 மாதம் வரைக்கும் நம்ம நிழல் படுற மாதிரியான இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கணும். இதை நான் ஏற்கனவே வந்துட்டு நவம்பர் மாதம் போட்டு வச்சுருக்க ராமேஸ்வரம் மல்லி தான் இது. ஸோ இதில் எப்படி வந்து ரூட் வந்து மாதிரி பாட்டை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு உதறினாலே நம்மளுக்கு பாட்டிலேருந்து பிளான்ட் வந்து தனியாக வந்துடும். ஸோ 1.5 monthக்கு அப்புறமா நம்மளுடைய பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரூட் போட்டு எவ்வளோ சூப்பரான க்ரோத் வந்திருக்கு பாருங்கள்.